வணக்கம். ஜூன் 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 25ஆம் தேதி நிஃப்டி ரெக்கார்ட் க்ளோசிங்கில் இருந்திருக்கு. 0.8% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. புது ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நேற்று எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 17,332 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,156 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,176 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,519 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,669 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 149 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஐசிஐசிஐ பேங்க் புது மைல்கல்ல எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். உலக அளவில் அவங்க இப்போ 18வது பெரிய பேங்காக இருக்கிறாங்க. யூபிஎஸ் பேங்கை பின்னுக்கு தள்ளுறாங்க. எதன் அடிப்படையில்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் தான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஐசிஐசிஐ பேங்க் உடையது இப்போ $98.9 பில்லியன். யூபிஎஸ் பேங்க் இப்போ 19ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $98.12 பில்லியன். இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருப்பது ஜேபி மார்கன் சேஸ். அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $571 பில்லியன். இரண்டாவது இடத்துல பேங்க் ஆஃப் அமெரிக்கா. அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட $313 பில்லியன். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆக போகிறதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 40% கூடுதலாக லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல் ஐபிஓ குறித்தான அப்டேட். 3வது நாள் முடிவில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 97 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 19 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வோடஃபோன் குரூப் வோடஃபோன் ஐடியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்ட் ஹவுஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை விற்பனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை இதில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வாரம் ஏற்கனவே அவங்க 18% ஸ்டேக் இண்டஸ்ட் ஹவுஸில் விற்பனை செய்திருந்தாங்க வோடஃபோன் குரூப். அதிலிருந்து சில தொகையை எடுத்து கொண்டு வந்து போட போகிறாங்களா, அல்லது இப்போ இருக்கக்கூடிய 3% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஏர்டெலுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி பார்த்திருந்தோம். அது வழியாக வரக்கூடிய பணத்தை முதலீடு செய்ய போறாங்கன்றது சரியா கிளாரிட்டி இல்லை. ஆனால் அவங்க 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். மேப் மை இந்தியா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, அங்கே ஒரு பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ராகேஷ்குமார் வர்மா ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 115 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 0.9% ஸ்டேக் விற்பனைக்கு வரும். என்ன ஃப்ளோர் பிரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க? $2,293.20. அது முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 5% குறைவாக டிஸ்கவுண்ட்டில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. காண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சில தினங்களாக ஹெட்லைன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஃப்ரண்ட் ரன்னிங்ன்ற கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. செபி விசாரணை செய்துகிட்டு இருக்கிறாங்க காண்ட் மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த செய்தி வந்ததற்கு பிறகும் கூட நிறைய பேர் அவங்களுடைய யூனிட்ஸை விற்பனை செய்யலை அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேனிக் செல்லிங் நடைபெறலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மக்களிடையே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி விற்பனை செய்யணும்னு இருந்ததுன்னா விசாரணைக்கு பிறகு அந்த விற்பனையை செய்யலாம்னு அவங்க பரிந்துரை கொடுத்துக்கிட்டு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அந்த பேனிக் செல்லிங் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் நடைபெறாமல் இருப்பதற்கு. ஆந்திரா அரசு நிதி உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு கிட்ட. அவங்களுடைய அமராவதி ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் போலாவரம் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் தான் அவங்க நிதி உதவி கேட்டுட்டு இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஷில்பா மெடிக்கார் தரப்புல அப்டேட் இருக்கு. ஹைதராபாத் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. February 26ஆம் தேதியிலிருந்து March 1ஆம் தேதி வரைக்கும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எந்த அப்சர்வேஷனும் இல்லாமல் ஃபார்ம் 483 வழங்கப்பட்டுள்ளதாக ஷில்பா மெடிக்கார் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
ராயல் குஷன் வினைல் ப்ராடக்ட்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. வதோதரா ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நல்ல வேலை, யாருக்கும் எந்த காயமோ உயிர் சேதமோ கிடையாதுன்ற அப்டேட். ஆனால் அடுத்த 10லிருந்து 15 நாட்களுக்கு அங்கே சேவை பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு போதிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ராயல் குஷன் வினைல் ப்ராடக்ட்ஸ். முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. IRDAI கிட்டேருந்து அவங்களுக்கு கார்ப்பரேட் ஏஜென்ட் லைசன்ஸ் கிடைத்துள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இனி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கெலாமிட்டிஸ், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆல்கம் லேபரட்டரிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாதி ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. மார்ச் 27 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்கம் லேபரட்டரிஸ். ஆல்கம் லேபரட்டரிஸ் உடைய ஷேர்ஸை சீமா சிங் ப்ரொமோட்டர் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 3.58 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $4,956. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஆல்கம் லேபரட்டரிஸ் உடைய ஷேர்ஸை? ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 70,000 ஷேர்ஸ். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 20,200 ஷேர்ஸ். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 1,70,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் 98,495 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்துமே நேற்று நடந்தது. மில்க் ஃபுட் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 5. டிவிடெண்ட் மட்டும் இல்லை, அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. $10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ $5 மாற்றுறாங்க. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா இது ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு போனஸ் வழங்குறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். மில்க் ஃபுட் கம்பெனி உடைய ஷேர்ஸை நாட்வெஸ்ட் பேங்க் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 46,003 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் கிட்டத்தட்ட $740. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 31,17,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை $920.75. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் விற்பனை செய்திருக்கிறாங்க. 31,17,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $920.75. கேன்ஃபின் ஹோம்ஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1,050. டைம் டெக்னோபிளாஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு $55 கோடி. காம்போசிட் சிலிண்டர் எல்பிஜியை சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டைம் டெக்னோபிளாஸ்ட். சிஞ்சின் இன்டர்நேஷனல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் 2016 அவங்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அதற்கான இன்சூரன்ஸ் தொகை முழுமையாக இப்போ கிடைத்துள்ளதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் வந்து, அதாவது கிளைம் அப்ரூவ்ட் அமௌண்ட் வந்து $244 கோடி கிட்டத்தட்ட. அதில் 2 தவணையாக இப்போ அந்த செட்டில்மெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல $236 கோடி, மீதம் இருக்கிற $7.2 கோடி இப்போ வழங்கப்பட்டுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க சிஞ்சின் இன்டர்நேஷனல். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு A+லேருந்து AA- உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A1லேருந்து A1+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிசிபி பேங்க் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 17 லட்சம் ஷேர்ஸ் நேற்று, ஒரு ஷேர் விலை $140.15. இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 20,23,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $140.15. டான்டியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புது ஆர்டர் கிடச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. திரிபுரா அரசு கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு $7.4 கோடி. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா உடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் ஃபண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 47,97,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $104.50. மணப்புரம் ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க. 38,48,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $194.50. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் விற்பனை செய்திருக்கிறாங்க. 38,48,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை $194.50. பெட்ரோநெட் எல்என்ஜி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. $3 டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை 12. தனி சர்வீசஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் விற்பனை செய்திருக்கிறாங்க 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனியில் வந்து ஒரு பெரிய டீல் நடந்தது அப்படின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோங்க. ப்ரொமோட்டர் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நேற்று பார்த்துருந்தோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அசோக் சூட்டா ப்ரொமோட்டர் விற்பனை செய்திருக்கிறாரு. 91,36,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறார் நேற்று, ஒரு ஷேரில் $834.87. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு நவரத்ன அந்தஸ்து வழங்கியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்.
மற்றொரு அப்டேட் இருக்குது. மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் கிட்டேருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து என்ன செய்தி? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து 35,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டீல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி. என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாம், அந்த பிட்டிங்கில் பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த பிட்டிங்கில் பங்கெடுத்ததுனாலே எங்கள் அந்த ஆர்டர் கிடைக்காது. இந்த பிட்டிங் ப்ராசஸ் போய்கொண்டிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ். எக்கனாமிக் டைம்ஸில் சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங்குடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் வெஸ்ட் லைஃப்க்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 1000 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 815. HDFC பேங்குக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 2040, ஸ்டாப் லாஸ் 1500. அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 475. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் JBM ஆட்டோக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 2200, ஸ்டாப் லாஸ் 2100. HDFC செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் சிட்டி யூனியன் பேங்குக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 184 189, ஸ்டாப் லாஸ் 156. சுவன் ஃபார்மாசியூட்டிகல்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 785 850, ஸ்டாப் லாஸ் 672. சங்கி இண்டஸ்ட்ரீஸில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அம்புஜா சிமெண்ட்ஸ் மற்றும் ரவி சங்கி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் 2.36% ஸ்டேக்கும், ரவி சங்கி 1.16% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? இப்போதைக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் 90 ரூபாய் ஒரு ஷேருக்கு, அதாவது 12% தள்ளுபடியில் விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஜூன் 26ஆம் தேதி பிட்டிங் நடைபெறும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜூன் 27ஆம் தேதி பிட்டிங் நடைபெறும். 20 லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் டிவிடெண்ட் வழங்கியிருக்கிறாங்க நிதியாண்டு 2024. இந்த பட்டியல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடச்சிருக்கு. அதாவது நிதியாண்டு 2024 நஷ்டத்தை அறிவித்திருக்கிற சில கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 20 கம்பெனிகள் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் இன்னும் பேமெண்ட் போலிங்க. சில கம்பெனிகள் இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் பெறுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ப்ரொமோட்டர் ஸ்டேக் இந்த கம்பெனிஸில் அதிகமாக இருக்குது. 20லேருந்து 75% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் இருக்குது. அதனால் டிவிடெண்ட் அறிவிக்கிறதுனால இந்த ப்ரொமோட்டர்ஸ் பெரும்பாலும் பயன்பெறாங்கன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ற பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், கால்டே பாட்டில் டெவலப்பர்ஸ், RHI மெக்னிசிதா இந்தியா, நஹர் ஸ்பின்னிங் மில்ஸ், ஸ்ரீயாஸ் ஷிப்பிங், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ், ஹைண்ட்வேர், ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், ஃப்ளெக்ஸ் ஃபுட்ஸ், ஃபர்மெண்டா பயோடெக், அக்ஷர்கெம் இந்தியா, பஜாஜ் ஹெல்த் கேர், அரவிந்த் ஃபேஷன்ஸ், மனாலி பெட்ரோகெமிக்கல்ஸ், பாலிப்ளெக்ஸ் கார்ப்பரேஷன், நஹர் பாலிஃபிலிம்ஸ், PPAP ஆட்டோமோட்டிவ், பாம்பே பர்மா, போக்கர்னா, பிரைட் பிரதர்ஸ், ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கக்காட்டியா சிமெண்ட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.